தமிழ் மொழியை படிக்க வந்த நாகாலாந்து மாணவிக்கு அரசு பள்ளியில் இடம் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகாலாந்தைச் சேர்ந்த ஆசிரியை ரூத் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் குடும்பத்தினருடன் தங்கி தனியார் பள்ளியில் பணி செய்து வருகிறார். அவரது மூத்த மகள் அக்கம்லாவை 11ஆம் வகுப்பில் சேர்க்க சிங்கமுனரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மறுப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். இப்போ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இண்டிஜினியஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க வெயிட் பண்ணுமா, நாங்கள் சிவகங்கை கலெக்டர் டிஓ கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம்னாங்க. அதே இது 1 வீக் அலைய விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days வராதிங்க, அது நாங்களே சொல்கிறோன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மெசேஜும் வரல, ஒரு காலும் வரல. வாய்ப்பளித்தால் தமிழில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று காட்டுவேன் என கூறும் அக்கமலா முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மீடியம் படிக்கணும்னு ஆசை. இவங்க சிஎம் எனக்கு அட்மிஷனுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் சேவைகளை வழங்க அனுமதி கோரி வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்ததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை அடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தலவாய்புரம் பகுதியைச் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையின் நிறுவனரும் வழக்கறிஞருமான ராஜமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தனது அறக்கட்டளையின் மூலம் தொடங்கப்பட்ட மசாஜ் மையத்துக்கு 18 வயதை கடந்தவர்களுக்கு பாலியல் சேவை வழங்க அனுமதி வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனுவை நீதிபதி புகழேந்தி வழக்கறிஞர் என்ற கேடயத்துடன் மனுதாரர் பாலியல் தொழிலுக்கு அனுமதி கேட்பதாக வேதனை தெரிவித்தார். சமுதாயத்தில் வழக்கறிஞர்களின் நற்பெயர் குறைந்து வருவதை பார் கவுன்சில் உணர வேண்டிய நேரம் இது என்று கூறிய நீதிபதி மனுதாரரின் கல்வி சான்றிதழ்களை உண்மைத்தன்மையை பார் கவுன்சில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பாலியல் சேவைகளை வழங்குவதற்காக அனுமதி கோரிய வழக்கறிஞர் ராஜமுருகனின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதிமுக ஒன்றிணைவதை விரும்பாதவர்கள் கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஆவேசமாக பேசியுள்ளார். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தெற்கு மாவட்ட செயலாளரான ராஜ்மோகனின் மகள் நிச்சயதார்த்த விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது அதிமுக ஒன்றிணையணும், எல்லா தொண்டனும் அதிமுகவில் உறுப்பினர் இருக்கிற அத்தனை தொண்டனும் விரும்புகிறான். இதை விரும்பாதவர்கள் இந்த கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள். திருமண வரன்களை தடுத்து நிறுத்தும் நபர்களை வசைபாடி 2K கிட்ஸுகள் போஸ்டர் ஒட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாக்குடி சுற்று வட்டாரத்தில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இது போன்ற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் புறம்பேசி திருமண வரன்களை தடுக்க நினைப்பவர்களை வன்மையாக கண்டிப்பதாக கூறப்பட்டுள்ளது. உங்களது பிள்ளைக்கு இது போன்ற நிலை வந்தால் என்ன செய்வீர்கள் என்றும், ஒருவருக்கு நல்லது நடப்பதை கெடுக்க நினைப்பவர்கள் நல்லா இருப்பார்களா என்றும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர். மேலும் இத்துடன் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அடுத்த சுவரொட்டியில் திருமண தடை ஏற்படுத்தும் நபர்களின் புகைப்படம் இடம்பெறும் என்ற எச்சரிக்கை வாசகமும் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட வீட்டுகள்லயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க யோசிக்கணும். இனிமேல் இதை மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டவன் இதே மாதிரி சங்கடப்பட்டு கிடப்பான். அதனால நீனும் நாளைக்கு அந்த பாதிப்பு உள்ளாகவீங்க. அதனால தயவு செய்து இனிமேல் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். முஸ்லிம் காவலர்கள் தாடி வைக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த அப்துல் காதர் இப்ராஹிம் என்ற காவலர் தாடி வைத்திருந்ததால் தனது ஊதிய உயர்வு நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, நபிகள் நாயகத்தை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பதை கடமையாக கொண்டுள்ளனர் என கருத்து தெரிவித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் சிறப்பு என குறிப்பிட்ட நீதிபதி தாடி வைப்பதற்கு தடையில்லை என்று உத்தரவிட்டார். எனவே மனுதாரருக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டதற்கான ஆணையை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். இது தொடர்பாக 8 வாரங்களுக்குள் மதுரை காவல் ஆணையர் உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதி
தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை பங்கிட்டுக் கொடுக்க காவிரி மேலாண்மை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு ஏற்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறியுள்ள விவசாயிகள் கர்நாடகாவில் உள்ள அணைகளை காவிரி மேலாண்மை ஆணையமே கையகப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு டிஎம்சி தண்ணீர் கொடுக்கப்படுமையானால் கண்டிப்பாக கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேருவதற்கு வாய்ப்பில்லை. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒழுங்காற்றுக் குழுவும் 2.5 டிஎம்சியிலிருந்து 3 டிஎம்சி தண்ணீர் நாளொன்றுக்கு கொடுப்பதற்கும் குறைந்தபட்சம் 50லிருந்து 60 டிஎம்சி தண்ணீர் ஜூலை மாத கடைசிக்குள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கர்நாடகாவில் உள்ள 2 அணைகளையும் ஒழுங்காற்றுக்குழு தனது கட்டுப்பாட்டில் எடுத்து நீர் நிர்வாகத்தை அது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் அளவு முறையாக கொடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நியூஸ் 18 தமிழ்நாட்டின் பங்களிப்புடன் 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் சரையு தொடங்கி வைத்தார். வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாள்தோறும் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நிகழ்வில் 8 போட்டிகள், அதாவது கதை சொல்லுதல், கதை எழுதுதல், ஓவிய போட்டி, சதுரங்க போட்டி மற்றும் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் போட்டிகள் என்று பல போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தொடுப்பேடு பகுதியில் தனியார் உணவகம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த உணவகத்துக்கு காரில் சென்ற சந்தோஷ் என்ற நபர் வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றார். இந்நிலையில் அந்த கார் திடீரென தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. இதனை பார்த்து உணவக ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக உணவகத்தை மூடிவிட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்பின் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த இதில் அடிங்க, டேங்கில் அடிங்க. மயிலாடுதுறையில் எம்சான் கலவை கலந்து சாலை போடப்பட்டதால் தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறைநாடு காக்கும் பிள்ளையார் கோயில் திரு காமராஜர் காலனியை இணைக்கும் பாதையில் எம்சான் கலவையில் சாலை போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சாலைகள் பெயர்ந்து கொண்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் அருந்திய மேலும் 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடவங்கரணை பகுதியைச் சேர்ந்த தேவன் என்பவர் அவரது தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அங்கேயே கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்துள்ளார். இதையறிந்த மதுவிலக்கு காவலர்கள் 200 லிட்டர் ஊரல் 10 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து தேவனை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சாராயத்தை குடித்த ஐயனார், பெருமாள் மணி ஆகியோர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது வரை 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.